அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய பദ്ധதி ஜோதிடத்தில் இந்தந்த நாட்டில் ஒரு தொழிலையோ இல்லை வேலையோ தொடங்கினா எப்படி இருக்கும், அதை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்சய பദ്ധதி ஜோதிடம் ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து நிறைய பேர் கேட்பாங்க, சார் அது என்ன சார் விடிய காலம் 4:32 6:41 5:02 ஏன் இப்படி ஒரு நிகழ்வை கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புமே இல்லை ஒவ்வொரு நிகழ்வுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எப்பயுமே சனி பெருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. உங்களுடைய ஏதாச்சும் ஒரு நிகழ்வு அவங்கவுங்க நம்பிக்கை. இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் வியாழக்கிழமையில் பணம் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்க மாட்டாங்க. இரவு நேரத்தில் பணம் கொடுக்குறவங்க வைக்கவே மாட்டாங்க இரவு நேரத்தில். ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க வியாழக்கிழமையில். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு செயல் பெருக்கணும். சனிக்கிழமையில் ஆஸ்பத்திரி போகக்கூடாது முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அதேமாரி நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா, ஒரு நிகழ்வு தொடங்குனீங்க, நல்ல செயலாக தொடங்குனீங்கன்னா, அது திரும்ப தொடங்க வேண்டிய நிகழ்வாக இருந்துச்சுன்னா, ஒரு வகுப்புன்னா மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சனிக்கிழமையில் ஆரம்பித்தா அது நல்லது. இப்போ அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை முடிவு எடுக்கலாம். ஒரு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லது கெட்டது பேசுகிறது, அது திங்கக்கிழமை முடிவெடுக்கலாம். அதே செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்ப அதிகமாக முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா